மில்க் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரோஸ் பெட்டல்ஸ்லாம் தனித்தனியாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிடுங்க ஒன்ஸு. நான் 1 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா நான் அந்த 2-3 ஃப்ளவர் தான் எடுத்திருக்கேன். அதனால் 1 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து கலருக்கு வந்து பீட்ரூட் போட்டுக்கோங்க. அது நல்லா கலர் கொடுக்கும். ஏன்னா நான் எடுத்திருக்கிறது பன்னீர் ரோஸு. ஸோ இது நல்லா இந்த ரெட் கலர் வரணுன்றக்காக பீட்ரூட் போட்டிருக்கேன். இந்த ரோஸ் நல்லா கொதிச்சிருச்சு. கலர்லாம் மாறிடுச்சு பாருங்கள். அந்த பிங்க் கலர்லாம் மாறிட்டு ஒயிட் ஆகிடுச்சு. ஸோ அந்த எசன்ஸ்லாம் உள்ளே போயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் சுகரை போட்டுக்கோங்க. சுகர் நல்லா டிசால்வ் ஆகி சிரப்பு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா பாயில் பண்ண விடணும். உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இது சிரப்புன்றதுனால கொஞ்சம் சுகர் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி தான் இருக்கும். பட் ஐ டோன்ட் லைக் புட்டிங் இட். பட் வேறு நோ அதர் ஆப்ஷன். ஸோ அதனால் கிட்டத்தட்ட 1 கப்பு போட்டிருக்கேன். நான் அதுக்கப்புறம் இந்த எசன்ஸ் எடுத்து அதை காட்டுறேன் உங்களுக்கு. எனக்கு இவ்வளோ ரோஸ் சிரப் வந்திருக்கு. நான் இது சில் பண்ண மில்க் எடுத்திருக்கேன். இதில் 3 ஸ்பூன் சிரப் ஊற்றிருக்கேன். ப்ளஸ் வந்து ஐஸ் க்யூப் போட்டிருக்கேன். எப்படி இருக்கு நவ்யா? நல்லா இருக்கு.